ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் இதை ஃப்ரீயாக கிவ் அவே கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பாலை தானம்மா காய்ச்சிற பால்கோவா தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா பால்கோவா தான். பட் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கடையில் போய் அன்ஸ்வீட் கோவா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்மளே செஞ்சிடலான்னு கோவா செஞ்சுருந்தேன். கோவா செஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையே பாலில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அது கூட சர்க்கரை, கீ, 6 முட்டையும் சேர்த்து கலந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தால் 1 kgக்கான டின்னில் நல்லா கீயை தடவிட்டு இந்த சூடான பேட்டரை அதில் ஊற்றி கேஸ் ஸ்டவ் தான் நான் செய்கிறேன். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் அதை வச்சாச்சு. ஒரு 45 மினிட்ஸ் வேகட்டும்னு வேக விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியும் வச்சாச்சு. பட் வேக பார்த்திங்கன்னா வீடே ஃபுல்லாக கீ ஸ்மெல் தான் இருந்துச்சு. இது பேக்காக எனக்கு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. எடுத்து வெளியே வச்சு கூல் டவுனுக்கு 2 ஹவர்ஸாவது விடணும். பட் நான் பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர்லேயே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணனால என்னாச்சுன்னா லைட்டாக உடஞ்சிடுச்சு எனக்கு. பட் டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து இருந்ததுனால டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக குங்குமப்பூவை பாலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்துருந்தேன். எதுக்காகனா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த ஸ்வீட்டை கெஸ் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுற 2 பேருக்கு மட்டும்தான் நான் இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இதை வீட்டுக்காக செஞ்சிருந்தனால கையில் க்ளவுஸ் போடல. என்னம்மா க்ளவுஸ் போடாமல் செய்கிறனால திட்டாதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் எல்லாமே பண்ணினேன். உங்களுக்கு இந்த ஸ்வீட் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.